ஸோ கைஸ், இந்த வீடியோவில் இ-காமர்ஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க மேக் பண்ணுற 5 காமனான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 காமனான மிஸ்டேக்ஸும் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காமனாக பார்த்தது அண்ட் ஆல்சோ நான் மற்ற இ-காமர்ஸ் பிகினர்ஸ்ட்டு பார்த்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம அதிகமாக எதுவும் பேச வேண்டாம், நம்ம டேரெக்டாக அந்த 5 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போயிடலாம். ஸோ இ-காமர்ஸில் பிகினர்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து சூஸிங் ராங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இனிஷியலாக இ-காமர்ஸ் ஸ்டோருக்கு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை காம்படிட்டிவான ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைலோட பேக் கேசிங், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஃபோன் கேசிங், இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். பட் வந்து இந்த ஃபோன் கேசிங், இந்த பர்டிகுலர் டிஷர்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக உள்ள நுழையும் போதே நான் இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ், இந்த மாதிரியான ஃபோன் கேசஸ், இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க, சாரி, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபாலோ பண்றது 6DC ரூல். ஸோ 6DC ரூலுங்கிற ஒரு ரூல் ஃபாலோ பண்றோம். இந்த 6DC ரூலை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, இந்த லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ல நம்ம பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து சேல் பண்றது. அவ்வளவுதான், இது மட்டும் தான் நம்மளோட கோல். ஸோ 6DC ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து சேல் பண்ணாலே போதும், இ-காமர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் இந்த 6DC ரூலுங்கிறது வந்து ரொம்ப ஒன்றும் காம்ப்ளெக்ஸான ரூல்லாம் கிடையாது. இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரூல் தான். இந்த ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணாலே போதும், ஒரு சக்சஸ்ஃபுல் இ-காமர்ஸ் ஸ்டோரை நம்ம பில்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பிரைசிங். ஸோ பிரைசிங்கும் தப்பா போட்டுறாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட பிரைஸுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஸோ எவ்வளோக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் காஸ்ட் மல்டிப்ளைட் பை 2 + டெலிவரி காஸ்ட். ஸோ இவ்வளவுதான். இந்த சிம்பிளான ஃபார்முலா மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கரெக்டான காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் காமன் மிஸ்டேக் வந்து சூசிங் ராங் சப்ளையர். ஸோ இதுவும் நான் ரொம்ப காமனாக பார்க்குற மிஸ்டேக். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாம் இந்தியா மார்ட் போகிறாங்க. இந்தியா மார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் சீல் வெரிஃபை இருந்தால் போதும், டேரெக்டாக அவங்கள்ட்ட போயிட்டு மணி பே பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ட்ரஸ்ட் சீல் வெரிஃபிகேஷனை மட்டும் வச்சு நம்மளால ஒரு ட்ரஸ்டட் சப்ளையரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம். இந்த ட்ரஸ்ட் ஸ்டீல் இல்லாம நம்ம வந்து ஒரு 3 ரூல் ஃபாலோ பண்றோம். ஒரு ட்ரஸ்டடான சப்ளையரை இந்தியா மார்ட்ல கண்டுபிடிக்கிறது நம்ம ஒரு 3 ரூல், ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்ட்ரா டிப்னு சொல்லலாம். பட் இந்த 4 விஷயம் நம்ம ஃபாலோ பண்றோம். யாரெல்லாம் எந்தெந்த சப்ளையர்லாம் இந்த 4 விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம வாங்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோ காஸ்டா இருக்கு, அதாவது இப்போ ரெண்டு சப்ளையர் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு சப்ளையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா காசு வச்சு விற்பாங்க, இன்னொரு சப்ளையர் கொஞ்சம் கம்மியா காசு வச்சு விற்பாங்க. ஸோ இந்த கம்மியா காசு வச்சு விற்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு ஓகே இங்க கம்மியா இருக்கு நம்ம போவோம். பட் ஆக்சுவலா அவங்க லோ குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போதுமே வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க. நம்ம ட்ரைனிங்ல வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் என்ன நான் பேசினேன், எப்படி பேசினேன், அவங்கள்ட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணேங்கிற மொத்த வாட்ஸ்அப் ஹிஸ்டரியுமே வந்து நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் காமிச்சிருக்கேன். ஸோ மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இங்க எங்கேயுமே வந்து நம்ம பிசிக்கலா அதை டச் பண்ணி வாங்க போறது கிடையாது. ஸோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டிங்கிறது வந்து அடி வாங்கும். ஸோ எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் போவாதீங்க. ஒரு 5 ரூபீஸ் or 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல சப்ளையர் வந்து உங்களோட ப்ராடக்ட் வாங்குங்க. அதே மாதிரி தேர்ட் மிஸ்டேக் நான் பார்க்கிறது நாட் ஹேவிங் மொபைல் ஆப்டிமைஸ்டு ஸ்டோர். ஸோ உலகம் ஃபுல்லா இ-காமர்ஸ் ஸ்டோர்ல ஆர்டர் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா 70% மொபைல் ஃபோன்ல இருந்து ஆர்டர் பண்றாங்க. மோர் தென் நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஆர்டர் பண்றதை விட, டேப்ல இருந்து ஆர்டர் பண்றதை விட, லேப்டாப்ல இருந்து ஆர்டர் பண்றதை விட மொபைல்ல தான் நிறைய ஆர்டர் பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, லேப்டாப்ல உட்காந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை கிரியேட் பண்ணும்போது லேப்டாப்ல மட்டும் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத இவங்க பாத்துக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. பட் மொபைலுக்கு அந்த பர்டிகுலர் திங் எப்படி இருக்கு அப்படிங்கறத இவங்க யாருமே நோட் பண்றது இல்ல. ஸோ எப்போதுமே நீங்க வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்கா, மொபைல்ல ஃபாஸ்டா அது லோட் ஆகுதா, மொபைல்ல ஈஸியா இருக்கா செக் அவுட் பண்றது அப்படிங்கிற என்ன பண்ணுங்கன்னா, இங்க ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் எடுத்து அந்த வெப்சைட்டை போட்டு உள்ள வந்து எல்லாமே ஃபாஸ்டா இருக்கா, எல்லாமே ஃபாஸ்டா வந்து ஃபில் ஆகுதா, ஒரு நீட்டா இருக்கா பாக்குறதுக்கு, நம்ம வந்து ஒரு செக் அவுட் பண்ணும்போது அது ஃபாஸ்டா நடக்குதா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். அதே மாதிரி செல்போனோட யூசேஜ் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லா எல்லார்ட்டையும் இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்துருச்சு. ஸோ மொபைல் ஆப்டிமைஸ்டு ஸ்டோர் கிரியேட் பண்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மொபைல்ல போய் அதை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க ஷாப்பிஃபைல உங்க ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது அங்க மேல வந்து ஒரு மொபைல் ஆப்ஷன் காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல வந்து உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அது காட்டும். ஸோ எப்போதும் மொபைல் ஆப்டிமைஸ்டு ஸ்டோரா வைங்க.
அடுத்து ஃபோர்த் நான் பார்க்குற மிஸ்டேக் வந்து எக்ஸ்பெக்டிங் ஓவர் நைட் சக்ஸஸ். ஸோ இது இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ல மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து ஓவர் நைட்டாக எனக்கு வந்து சக்ஸஸ் வேணும், எனக்கு இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கே வரும். எஸ், ஓவர் நைட் சக்ஸஸ் இஸ் பாசிபிள். நான் இங்கே ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு சொல்றது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை சொல்கிறேன். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணுவாங்க, அடுத்த நாளே உங்களுக்கு நல்ல சேல்ஸ் நடக்கும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட். ஸோ இங்கே நான் ஓவர் நைட் சக்ஸஸ்ங்கிறது இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை தான் நான் சொல்கிறேன். இங்கே சில பேருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும், இங்கே சில பேருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காதவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது போல அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் நம்ம கிவ் அப் பண்ணிடவே கூடாது. சில பேருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஃபைன், அது வந்து ஓகே. சில பேருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பட் இங்க ஆக்சுவலா லக்கி யார் தெரியுங்களா? யாருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கலையோ அவங்க தான் லக்கி. ஸோ நீங்க மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுனா தான் நீங்க கத்துக்க முடியும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும் போது இங்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இங்க கத்துக்கிறதுக்கு புதுசா ஏதோ கத்துக்கிறதுக்கான எந்த ஒரு சாய்ஸுமே அங்க இல்லாம போயிடும். ஸோ நான் எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்றது என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறவங்களை விட இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்காதவங்க தான் ஆக்சுவலா லக்கி. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல நான் எந்த கேட்டகரியில் வந்தேன்? நான் ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெண்டுல நான் எந்த கேட்டகரியில் வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்காத கேட்டகரியில தான் நான் வந்தேன். ஸோ இன்ஸ்டன்ட் எனக்கு கிடைக்கல, ஸோ பயங்கர கன்சிஸ்டன்ட்டா அது இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா லேர்ன் பண்ணணும், நல்லா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருந்து தான் என்னால் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ எப்போது மைண்ட் வச்சுக்கோங்க, சில பேருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறவங்களை விட இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்காதவங்க தான் உண்மையாவே லக்கி. அவங்க தான் ஏகப்பட்ட விஷயம் கற்றுப்பாங்க, அவங்க தான் லாங் ரன்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா கிவ் அப் பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபிஃப்த் மிஸ்டேக் வந்து ஸ்கேலிங் டூ சூன். இப்போ நீங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்க மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இ-காமர்ஸ் பிசினஸ்ல உங்களுக்கு சக்சஸ் ரேட்டுங்கிறது அதிகம். ஸோ ஆப்வியஸா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்க கண்டிப்பா வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணுவீங்க, நீங்க நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராஃபிட்டை பார்த்த உடனே உங்க மைண்ட் வந்து ஓகே நம்ம நல்ல ப்ராஃபிட் பண்றோம், இப்போ ஒரு 20,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 25,000 ரெவன்யூ எடுக்கிறேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல எனக்கு வந்து 5,000 rupees வந்து எனக்கு இதுல ப்ராஃபிட். ஸோ நான் 20,000 போட்டு இப்போ நான் 5,000 rupees ப்ராஃபிட் எடுத்தேன் ஜஸ்ட் 1 வீக்ல. அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் 20,000 இன்வெஸ்ட் பண்ணதை இப்போ நான் 40,000 இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டபுள் ட்வைஸ் த காம்பவுண்டிங் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ எப்போதும் ஒரு பிசினஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 4-5 தடவை திரும்ப அந்த ஒரு விஷயத்தை பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த 4-5 தடவையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம் வந்து ஃபெயில் ஆகும், 3 டைம் வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த டைம்ல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போது நீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. எகைன் இது எல்லாமே சுத்தி அந்த லேர்னிங்கை சுத்தி தான் வருது. ஸோ நீங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கிட்ட. இதே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு அதுல நல்ல ப்ராஃபிட் வருது. அடுத்த டைமே நீங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க, பட் வந்து அதுல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரல, உங்களுக்கு வந்து ஏதோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து அது கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸா அவங்க கிவ் அப் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நான் இப்போ சொல்றது என்ன அப்படின்னா, மினிமம் 8,000 நம்மளோட பட்ஜெட், மேக்ஸிமம் 20,000 நம்மளோட பட்ஜெட். ஸோ நம்ம இந்த 8,000 கீழேயும் போகக்கூடாது, 20,000 மேலேயும் போகக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம், நான் ஆல்ரெடி இது எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் வேணா இருக்கலாம், மேக்ஸிமம் 20,000 தான் நம்மளோட பட்ஜெட். ஸோ 20,000 மேலே போகக்கூடாது, 20,000 நம்மளோட பட்ஜெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் திங்ல ஒரு ப்ராஃபிட் எடுங்க. திரும்பவும் 20,000 இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு 20,000 ஒரு ப்ராஃபிட் எடுங்க. ஸோ திரும்ப இந்த 20,000 ஒரு 4 or 5 டைம்ஸ், மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் ஆகுது நீங்க இந்த 20,000 இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட் எடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க 5 டைமே வந்து ஓகே இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு இ-காமர்ஸ்ல எனக்கு வந்து இதுதான் நடக்க போகுது அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபிக்ஸடா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும் போது இந்த 20,000 40,000 மாத்துங்க. 20,000 டைரக்டா 1 lakh ஜம்ப் பண்ணாம 40,000 மாத்துங்க. அடுத்து 40,000 60,000, அடுத்து வந்து 60ல இருந்து 80, அப்புறம் 1 lakh. சோ தட் நீங்க இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகும்போது உங்களுக்கு டைம்ங்கிறது நிறைய இருக்கும். டைம் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஆப்வியஸா எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா ப்ராஃபிட் பத்தி கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே வரும் ப்ராஃபிட். ஸோ ஸ்கேலிங் பண்ணும்போது ஒரு பிசினஸை வந்து ஸ்கேல் பண்ணி நான் மேலே கொண்டு போறேன் அப்படின்னு நீங்க வரும்போது தயவு செஞ்சு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கேல் பண்ணாதீங்க. ஸ்கேலிங் எப்போதுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மட்டும் தான் நடக்கணும். ஓகே, அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ், இதை தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இ-காமர்ஸ் பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஆன்சர் நான் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இ-காமர்ஸ் கத்துக்கணும், ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கணும், தமிழ்ல கத்துக்கணும், எனக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கு, பட் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இ-காமர்ஸ் தான் பெஸ்ட் பிசினஸா இருக்கும். நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மேபி நீங்க லிங்க் கிளிக் பண்ணி உடனே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிராச்ல இருந்து எண்டு வரைக்கும் இன்னைக்கு என்கிட்ட இருக்க அத்தனை விஷயத்தை என்கிட்ட எடுத்துட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு 0ல இருந்து
நான் இ-காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்கிட்ட இருக்க ஒரே விஷயம், இத்தனை வருஷமா நான் இ-காமர்ஸில் பண்ண என்னோட நாலேஜ். இந்த ஒரு நாலேஜ் மட்டும் வச்சு நான் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா எப்படி நான் வந்து நாலேஜ் ஸ்டோரை பில்ட் பண்ணுவேன், அதை எப்படி கொண்டு போவேன் அப்படிங்கிறத நம்ம ட்ரைனிங்கை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிகலாக இருக்கும். எந்த ஒரு பிபிடி ஸ்லைடு சும்மா போட்டு மூவ் பண்ணி தியரிட்டிக்கலாக சொல்றது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிகலாக இருக்கும். மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே பாய். உங்களை நான் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.